ஆளுகின்ற நாற்காலி தமிழ் மக்கள் சொத்தாம், ஆள்வோர்க்கே என்றென்றும் அது உரிமையாமோ? மூழுகின்ற எதிர்பார்ப்பிற்கோ கூச்சலுக்கோ அஞ்சி முற்போக்கு திட்டத்தை தள்ளி போடாதீர். தோளுக்கு மரவலிமையூட்டுகின்ற அன்னை பொன்மொழியாம் தமிழ் காப்பீர். நான் பிறந்த இந்த நாளினிலே நான் வழங்கும் நற்செய்தி இஃதே. கவிஞன் அவன் படைக்கும் கவிதையை விட உயர்ந்திருக்க வேண்டும். கவிதை தன்னை படைக்கும் கவிஞனின் திறமைக்கு சான்று. கவிஞனின் வாழ்வுதான் அவன் படைக்கும் கவிதைக்கே தகுதியை உருவாக்கும். அவ்வகையில் பணம் படைத்தவர்களை பாடி பிழைக்கும் கவியுலகில் மரம் செடி கொடியின் எழிலோவியத்தையும் மூட மந்தைகளாய் வாழ்ந்த மக்களுக்கு பகுத்தறிவையும் கவி சிலையாய் வடித்த கவிஞனின் கதை இது. புதுச்சேரி பகுதியான வில்லியனூரில் பூத்தது வாணிதாசன் என்னும் சிரித்த நுணா. ஊருக்கே உழைப்பதுவும் ஊர் வாழும் மக்கள் உயர்வுக்கே உழைப்பதுவும் நற்கவிஞர் வாழ்க்கை என்ற கவிதை வரிக்கு சொந்தக்காரரான வாணிதாசன் அரங்க திருக்காமு துளசியம்மாள் இணையருக்கு மகனாக 22/7/1915 பிறந்தார். இவருக்கு பெற்றோர் வைத்த அரங்கசாமி என்ற பெயரோடு 1922 திண்ணை பள்ளியில் தமது கல்வியை துவங்கினார். குறும்புத்தனம் மிகுந்த வாணிதாசனோ பள்ளிக்கு செல்லாமல் ஊரார் கட்டி வைத்திருந்த சிறு குடிலில் ஒளிந்து கொள்வார். ஆசிரியர் அவரை கண்டுவிட்டாரெனினும் அவரை தண்டித்தது இல்லை என தமது நினைவுகளை அவரது எழுத்துக்களில் காட்டியிருக்கிறார் வாணிதாசன். 1924 வில்லியனூரின் மைய பள்ளியில் பிரெஞ்சு மற்றும் தமிழ் கற்க சேர்க்கப்பட்டார். புதுச்சேரியில் 4ஆம் வகுப்பு படிக்கும் போது பாரதிதாசன் இவருக்கு வகுப்பு ஆசிரியராக வந்தார். சீசு கிருஷ்ணன், எல்லப்ப வாத்தியார், முத்து குமாரசாமி பிள்ளை ஆகியோர் வாணிதாசனின் தமிழ் ஆர்வத்தை வளர்த்தார்கள். 1932 பிரெஞ்சு மொழி கல்வி முதல் பகுதி சான்றிதழ் தேர்வை எழுதி அதிலும் நல்ல மதிப்பெண் பெற்றார். அவர் பிரெஞ்சு படிச்சுட்டு இருந்தாரு. தந்தையார் அவர் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆகணும்னு விரும்பினாரு. ஆனால் இவருக்கு நாட்டம் தமிழ் இருந்தது. அப்போ தமிழ் பிறகு ஒரு மெட்ரிக் மாதிரி தேர்வு, பிரெஞ்சு பிறகு தேர்வு. தமிழ் பிறகு படித்தா தான் ஆசிரியராகவும் தமிழ் ஆசிரியராகவும் போகணும். இவர் பிரெஞ்சு படிச்சுட்டு இருந்தார். இவரும் பிரெஞ்சு தான் படித்தவர். இவர் தமிழ் மாணவர் கிடையாது. இருந்தாலும் தமிழ் ஆர்வத்தில் அப்போ அவர் தங்கி இருந்து படித்த இடம் சேதுராம செட்டியார். அந்த இல்லத்தில் தங்கி தான் அந்த வீடு சரணாலயம். எல்லாருக்கும் சிற்றூர்லேருந்து இவங்க படிக்கிறவங்களுக்கெல்லாம் அங்கே தான் தங்கி படிச்சுட்டு இருந்தாங்க. இவரும் அங்கே தங்கியிருந்தார். அப்போது அந்த நடராஜ செட்டியார், சேதுராம செட்டியார் அப்பா சோகமாக இருக்கிற பாட்டு என்னங்கும்போது அப்போ அவர் சொல்லியிருக்காங்க, நான் பிரைவேட் போகணும், எனக்கு அதுக்கு உதவி வேணும், அப்பா ஒத்துக்க மாட்டார். சரி நானே செய்கிறேன், நீங்கள் என்ன வேணும்னு சொல்லுன்னு. அதுக்கு கார்டியன் வேணும், பெர்த் சர்டிஃபிகேட் வேணும், அப்புறம் மேரேஜ் எழுது. அது அவரே போய் எடுத்து இவருக்கு கொடுத்து பணம் கட்டி தேர்வு எழுதணும். அப்போ அவர் தேர்வு எழுதி தமிழாசிரியராகி வித்வானாகி மிகப்பெரிய கவிஞராக ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தவர் நடராஜ செட்டியார். அதை அவர் மறக்காத அந்த நினைத்து பார்க்கல குறிச்சிருக்கிறாரு. 1934 பிரவே என்னும் தமிழ் பண்டிதர் தேர்வை எழுதுவோருக்காக பாரதிதாசன் வகுப்பு நடத்தி வந்தார். அதில் பயின்ற வாணிதாசன் இத்தேர்விலும் வெற்றி பெற்று
தமிழ் ஆசிரியர் பணிக்கு தகுதியானார். வாணிதாசன் 1935 ஆண்டு ஆதிலட்சுமி என்பவரை திருமணம் செய்து கொண்டார். மனம் முடிந்து 2 ஆண்டுகள் கழித்து 1937 ஆண்டு காட்டேரிக்குப்பத்தில் ஆசிரியராக பணியில் சேர்ந்தார். அச்சமயம் மகாகவி பாரதியாரின் நினைவு நாளையொட்டி பாரதி நாள் இன்றடா பாட்டிசைத்து ஆடடா என தொடங்கும் முதல் கவிதையை மதுரையிலிருந்து வெளிவந்து கொண்டிருந்த சீபா ஆதித்தனாரின் திங்கள் இதழான தமிழன் வெளியிட்டு சிறப்பித்தது. இவ்விதழில் ரமி என்ற புனைப்பெயரில் தொடர்ந்து கவிதை எழுதினார். தமிழன் இதழே இவருக்கு வாணிதாசன் என்ற பெயரை சூட்டி சிறப்பித்தது. பள்ளிகள் பல இடமாற்றம் ஆன போதிலும் அவர்தம் கவிதையின் சாரம் இயற்கை அழகு, சமுதாய சீர்திருத்தம், இன மறுமலர்ச்சி, சாதி கொடுமை, தீண்டாமை ஒழிப்பு, கலப்பு மனம், மூட நம்பிக்கை ஒழித்தல் போன்ற பலவும் வெளிப்பட காரணமாக இருந்தது. 1944 ஆண்டு காலகட்டங்களில் பாரதிதாசனுக்கும் வாணிதாசனுக்கும் நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டது. இவ்வாண்டில் வாணிதாசன் எழுதிய விதவைக்கோர் செய்தி என்னும் கவிதை பேரறிஞர் அண்ணாவிடம் வாழ்த்தை பெற்றதோடல்லாமல் அண்ணா நடத்திய திராவிட நாடு என்ற இதழில் இக்கவிதையும் இவரது படமும் முகப்பு அட்டையில் இடம்பெற்றது. இக்காலகட்டங்களில் பேரறிஞர் அண்ணாவுடன் வாணிதாசனாருக்கு ஏற்பட்ட நெருக்கம் அளவிடற்கரியது. 1945 ஆண்டு பாகூருக்கு மாற்றப்பட்டார். இதே ஆண்டில் சென்னை பல்கலைக்கழகத்தில் வித்வான் பட்டமும் பெற்றார். கவிஞர் முத கவிதை எழுத ஆரம்பிச்சு சென்னையில் தொடர்பு கொண்டிருந்தார். அங்கே முத்தியால்பேட்டை ஸ்கூலில் அறிவழகன், செங்கல்ராயன், அழகுவேலனார் என்ற புலவர்கள் அங்கே இருந்தாங்க. அப்போ இவர் வித்வான் படிக்க அங்கே போன அந்த பழக்கத்தால் அவங்க நண்பர்களானாங்க. அந்த நண்பர்கள் பழக்கம் என்ன ஆயிடுச்சுன்னா, மாணவர் மன்றத்தில் மயிலை சிவமத்தை அறிமுகப்படுத்திச்சு. அப்புறம் மயிலை சிவமத்தோட தொடர்பு கொண்டு நிறைய கவிதைகள் சென்னையில் எழுத ஆரம்பித்தாங்க. அப்புறம் இவருக்கு நிறைய பேர், நிறைய புகழும் வளர்ந்து வர காலத்தில் மயிலை சிவமத்திட்ட நிறைய தொடர்பாயிடுது. இதன் மூலம் 1948 ஆண்டு புதுச்சேரி கலவை கல்லூரியின் ஆசிரியரானார். சிறு வயது முதலே தம் ஊரில் நிகழ்ந்த சாதிய பாகுபாடுகளை கண்டு மனம் பொறுக்கா வாணிதாசன் தமது வீட்டின் பக்கத்தில் உள்ள தாழ்த்தப்பட்ட மக்களின் வாழ்க்கை முறையை கண்டு மனம் வெதும்பி எழுதிய நூலே தமிழச்சி. வாணிதாசன் அவர்கள் வயலுக்கு செல்கின்ற போது அந்த சேரி பகுதியை ஒட்டி இருக்கின்ற கால்வாய் கரையின் வழியாகவே தான் செல்வது வழக்கம். அந்த வழியிலே சென்றால் அவருடைய வீட்டுக்கும் வர முடியும், அங்கே வயலுக்கும் செல்ல முடியும். அது அவருக்கு சுருக்கமான ஒரு குறுகிய வழி, சுருக்கமான வழி என்று சொல்லலாம். அப்படி சென்று வருகின்ற போது அங்கே அந்த காலத்தில் இருந்தபோது 1945-46 இருந்தபோது அந்த சேரியுடைய நிலைமை எவ்வளவு தாழ்ந்த நிலையில் இருக்கும் என்பதை நினைத்து பார்க்கின்றவர்களுக்கு தெரியும். செங்கற்களை நட்டு வைத்து அதை மாரியம்மன் என்று சொல்லி வழிபட்டு வருகின்ற ஒரு காட்சியை அவர் கண்டார். அந்த உயர்ந்தவர்கள் ஊரிலே வாழ்கின்றவர்கள், தாழ்ந்தவர்கள், தீண்டத்தகாதவர்கள் சேரிலே வாழ்கின்றவர்கள் என்ற ஒரு பாகுபாடு, அந்த சாதி பிரிவு அப்போது இருந்தது. இந்த காட்சியும் அந்த நிகழ்ச்சி செயலும் அப்படி அந்த கால நிகழ்வும் வாணிதாசனுடைய உள்ளத்திலே மிகவும் ஆழ பதிந்து அதை மாற்ற வேண்டும், அதற்கு தான் ஏதேனும் உருவாக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் மேலோங்கி அதன் காரணமாகவே தமிழச்சி என்ற ஒரு காப்பியம் உருவாக்கப்பட்டது. அதுதான் அவருடைய முதலாக வெளிவந்த குறுங்காவியம். அவருடைய படைப்புகளிலே முதலாக வெளிவந்த குறுங்காவியம். அப்போது 1949 இந்த சாதி பிடிப்பு எவ்வளவு வேரூன்றி இருந்தது என்பது பலருக்கும் ஏறக்குறைய ஒரு 60 வயதை தாண்டியவர்களுக்கு தெரியும். அந்த காலகட்டத்திலே துணிவாக இந்த தமிழச்சி அவர் வெளியிட்டார். ஆனால் அது மக்கள் மத்தியிலே மிகுந்த வரவேற்பை பெற்றது என்று சொன்னால் வாணிதாசன் கிடைத்த, அவர் கொண்டிருந்த அந்த கொள்கை கிடைத்த வெற்றி என்று இதை சொல்லலாம். தமிழச்சி 1949 ஆண்டு வெளிவந்து நல் வரவேற்பை பெற்றது. இதனைத் தொடர்ந்து கொடிமுல்லை என்ற காவியம் 1950 ஆண்டு வெளிவந்து நற்பெயரை கவிஞருக்கு வாங்கி கொடுத்தது. இவ்வாண்டில் கோவையில் பாரதிதாசனால் நடைபெற்ற கவிதை போட்டியில் வெள்ளிக்கிண்ண பரிசை வாணிதாசன் பெற்றார். இக்காலகட்டத்தில் வாணிதாசனுடன் கவிஞர் முடியரசன் நெருங்கிய நண்பரானார்.
இவருடைய கூட இன்னொருத்தர் முடியரசன், இவங்க 2 பேரும் வந்து ஒன்றாவே இருந்தவங்க சொல்லலாம். சேலிமேட்டில் முடியரசன் வந்து தங்கி அங்கே ஒரு 3 ஆண்டுகள் தங்கி இருக்கிறார் கூட. இப்போ அவரோட வந்து வித்வான் அந்த பாடலாம் படிச்சுக்கிட்டு 2 பேரும். இவர் அப்போலாம் பணியில் இருக்கிறாரு, அவர் வித்வான் படிக்க அப்படிப்பட்ட ஒரு கவிஞர் இவருடைய நண்பராக இருந்தார். 2 பேரும் இரட்டைக்குழல் துப்பாக்கி மாதிரின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் அறிஞர்கள் வந்து இவங்க 2 பேரும் நல்ல ஒரு முத்தாரத்தில் வந்து மிகச்சிறந்த இது. அந்த காலத்தில் வந்து ஒரு வாரத்தில் வாணிதாசன் வகுப்பு பாடலாக வரும், அடுத்த மாதம் முடியரசனுடைய பாடல் வகுப்பு பாடலாக வரும். 2 பேரும் வந்து இந்த அதாவது அண்ணாதுரையுடைய பிரிவில், அண்ணாதுரையுடைய அணியில், ஏன்னா பெரியார் 32 கொஞ்சம் பிரிஞ்சது இல்லையா, அப்போ அண்ணாதுரை அணி பெரியார் அணி, பெரியார் அணியில் தான் பாவேந்தர் இருந்தார். இந்த அண்ணாதுரை அணியில் இருந்தவங்களில் மிக முக்கியமான கவிஞர்கள் வாணிதாசனும் முடியரசனும். இப்போ இவங்க 2 பேரையும் வந்து அண்ணாதுரை அவ்வளோ பற்றத்தில் வச்சுருந்தார். இவங்களும் நல்ல தொடர்பாக தான் இருந்ததுங்க, நல்ல நட்பாகவும் இருந்தாங்க. தீண்டாமை கொடுமைக்கு எதிராக சாட்டையை வீசியவர் வாணிதாசன். கவிஞராய் வாழ்ந்த வாணிதாசன் தம் உறவு பிள்ளைகளையும் மாணவர்களையும் அழைத்து அவர்களுக்கு கவி புனையும் வளத்தை பால் சோற்றை போல ஊட்டினார். எங்களையெல்லாம் வலிய இழுத்து பிடித்து கற்றுக் கொடுத்த காரணத்தினாலே தான் நல்ல வேளையாக நாங்கள் எல்லாம் ஏதோ தமிழிலே சிறந்தவர்கள் என்று சொல்லும்படியாக ஆகியிருக்கிறோம். அதற்கு அவரே சொல்லுவார்கள், இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நான் கட்டி விடலாம் என்று பார்த்தால் இவர்கள் தப்பித்து போய் கொண்டிருக்கிறார்கள், எனவே தான் இவர்களை இழுத்து பிடித்து நான் இவ்வாறு செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்வார்கள். அவ்வாறு அவர் உயிர் மூச்சு உள்ளவரை யாருக்கெல்லாம் எப்படியெல்லாம் சொல்லிக் கொடுத்து தமிழிலே உணர்வை ஏற்படுத்த வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆரம்ப காலத்தில் இயற்கையை வர்ணித்து பாடிய வாணிதாசன் சாதி பாகுபாட்டை சாடியும் எழுதி வந்தார். அதற்கு காரணம் அவர் சார்ந்த பெரியார் இயக்கம். மேலும் இப்பெரியார் இயக்க சிந்தனையை பேச்சிலும் எழுத்திலும் மட்டுமே நிறுத்திவிடாமல் செயலிலும் நடத்தி காட்டியவர் வாணிதாசன். வாணிதாசன் அவர்கள் பகுத்தறிவு கொள்கை உடையவர், பொது உடைமை சிந்தனையாளர். அவருடைய பாடல்கள் எல்லாவற்றிலும் பறக்க இவற்றை காணலாம். அதை அவர் செயலிலும் செய்து காட்டினார். எழுத்தில் அவர் தன்னுடைய அந்த பொது உடைமை சிந்தனையை, பகுத்தறிவு சிந்தனையை எழுதி காட்டியது மட்டுமல்லாமல் செயலிலும் செய்து காட்டினார். அவருடைய படைப்பிலும் அதை தெளிவுபடுத்தினார். ஒரு முறை அவர் வாழ்ந்த சேலியமேட்டிலே, அவர் வாழ்ந்த வீட்டிற்கு பக்கத்திலே தான் அந்த காலனி இருந்தது, தாழ்த்தப்பட்டவர்கள் வாழ்கின்ற ஒரு பகுதி. இரவு 11 மணிக்கு ஒரு நாள் அந்த கூரை வீட்டில் தீப்பிடித்து கொண்டது. அப்போதெல்லாம் நிறைய கூரை வீடுகள் தான். அந்த 11 மணிக்கு வாணிதாசன் இங்கிருந்து வீட்டிலிருந்து ஓடி அந்த சோற்றில் மீது ஏறி தீயை அணைக்க பலரோடும் சேர்ந்து அவரும் முயற்சி செய்தார். அதில் அவர் தடுமாறி விழுந்து சில சிராய்ப்புகளை கூட, காயங்களை கூட அவர் பெற்றார். இது அவருக்கு ஏற்பட்ட அந்த பொது உடைமை சிந்தனையிலும் பகுத்தறிவு சிந்தனை இருந்த ஒரு விழுப்புண் என்பதை விட சாதி மறுப்பிலே உயர்வு தாழ்வு இல்லை என்பதிலே இருந்த அவருடைய கொள்கை பிடிப்பு என்று சொல்லலாம். கவிஞர்களின் இலக்கணத்திற்கு இலக்கியமாக திகழ்ந்தவர் வாணிதாசன். இவர் சிறந்த சீர்திருத்தவாதி. தமிழ் பெரியார் திரு.வி.க. அவர்கள் வாணிதாசன் உலக பெருங்கவிஞர் ஆதல் வேண்டும் என்று புகழ்ந்துள்ளார். எழுத்தாலே தாய்நாட்டை, தான் பிறந்த நாட்டை ஈடேற்ற முனைவுதான் படித்தவனின் செய்கை என்ற கவிஞர் வாணிதாசன் அவர்கள் பல்வேறு பெரியவர்களால் பாராட்ட பெற்றவர். பேராசிரியர் மயிலை சிவமுத்து அவர்கள் தமிழ்நாட்டு தாகூர் என்றும், கவிஞருடைய ஆசான் பாரதிதாசன் அவர்கள் இவருடைய ஒவ்வொரு எழுத்தும் ஒரு பொன் என்றும், திரு.வி.க. அவர்கள் இவர் உலக கவிஞர் ஆதல் வேண்டும் என்றும், இவர் பிரெஞ்சு நாட்டினுடைய வேர்ட்ஸ்வொர்த்தை ஒத்தவர் என்ற இயற்கை கவிஞர் என்றும் பலரால் புகழப்பெற்றவர்கள். கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் கூட இவர்களை மிகுந்த உயரத்தில் வைத்து இவரை பாராட்டியிருக்கிறார்.
மனித சமுதாயத்திற்கு புதிய புதிய கவிதைகளை படைத்து தொடர்ந்து நடந்தோரில் வெற்றிகரமாக முன்னேறிய வாணிதாசன் பிரெஞ்சு அரசால் செவாலியர் பட்டம் 1954ஆம் ஆண்டு பெற்று மொழிக்கும் மண்ணுக்கும் பெருமை சேர்த்தார். வாணிதாசன் 1951ஆம் ஆண்டு பெரிய இடத்து செய்தி என்னும் பிரெஞ்சு மொழிபெயர்ப்பு நாடகத்தையும் 1954ஆம் ஆண்டு எழிலோவியம் என்ற நூலையும் எழுதி வெளியிட்டார். சுய முயற்சியால் சுய உழைப்பால் உயர்ந்து வாழ்வாங்கு வாழ்ந்து மறைந்தவர் கவிஞர் வாணிதாசன். மாற்றார் அருளுக்கோ அன்றி புகழுக்கோ என்னாலும் பொருளுக்கோ பாடாமல் பொய் எதிர்த்தே பாடிய மன்னர் கவிஞர் வாணிதாசன். சிற்றூரின் சாலை ஓரங்களில் வயல்வெளிகளில் குளக்கரைகளில் அவர் கண்ட எழிலோவியங்களே இயற்கை படைப்புகளாக நம் கருத்தில் தவழ்வனவாகும். அவ்வாறே 1959ஆம் ஆண்டு தீர்த்த யாத்திரை, குழந்தை இலக்கியம், இன்ப இலக்கியம், பொங்கல் பரிசு என்னும் நூல்கள் கவிஞனின் இதய துடிப்பை சமூகத்திற்கு எடுத்தியம்பின. அவர்தம் கண்ணுக்குள் விரிந்த காட்சிகள் அனைத்தும் அவர்தம் பாடற்பொருளாக ஆனது. எல்லாரும் நல்லார் என்று எண்ணுவார் இன்றமிழ் வல்ல கவி வாணிதாசனார் அல்லும் பகலும் தமிழர் தம் பண்பாடு பற்றி புகழும் பாட்டு ஒவ்வொன்றும் பொன் என்று பாவேந்தர் பாரதிதாசன் வாணிதாசனாரின் பண்பு நலத்தையும் பாட்டு வளத்தையும் காட்டிவிடுகிறார். 20ஆம் நூற்றாண்டு கவிதைகளின் மிகச் சிறந்த உள்ளீடு பொது உடைமை பொருளியல் சிந்தனை எனில் மிகையாகாது. அப்பொருளியல் சிந்தனையை புது பொலிவுடன் தம் கவிதைகளில் கையாண்ட புது கவிஞரின் திறன் போற்றுவதற்குரியதாகும். கொடுமையடா மண்ணில் சிலர் உண்டு வாழல், கூழுக்கும் வழியற்று பாட்டாளி தாழல், உடைமை பொதுவாக்கி வாழ்வோம் இந்நாட்டில், ஊரை வளைப்போரை வேர்கள்ளிச் சாய்ப்போம் என்ற புரட்சி முழக்கம் கவிஞரின் பொதுமை நோக்கை புலப்படுத்துவதாக அமைந்துள்ளது. அது ஒரு உதாரணமாக இன்னொரு நிகழ்ச்சியை காட்டலாம். எங்கள் வீட்டுக்கு பின்னாடி அந்த சேரிவாழ் மக்களுடைய பகுதியில் ஒரு முறை கடுமையான வெள்ளம் புகுந்துடுது. அப்போ நள்ளிரவில் அந்த சேரி மக்கள்லாம் ரொம்ப துன்பத்தோடு ஓடி வந்து புகலிடம் கேட்டாங்க. அப்போது அவர் எந்த மறுப்பும் சொல்லாமல் அவங்கள வீட்டுக்குள்ளே அனுமதித்து அவங்களுக்கு தேவையான அவரால் முடிந்த அவரு இப்போ பொருளாதாரத்தில் ஒன்றும் பெரிய நிறைவடைந்தவர் இல்லை. ஆனால் அன்னைக்கு வேறு யாரும் வந்து பக்கத்தில் அக்கத்தில் இருந்த உயர்ந்த சாதிக்காரங்கள்லாம் மக்களை அனுமதிக்கலை, வீட்டுக்குள்ளே அனுமதிக்க மாட்டாங்க அந்த சேரிவாழ் மக்களை. இவர் 2-3 நாட்கள் அங்கே அவங்கள வச்சிருந்து அப்புறம் வெள்ளம் அடிஞ்ச பிறகு அவங்க வீடு திரும்பினது. நான் சிறுவனாக இருந்தபோது எனக்கு அந்த நிகழ்ச்சி கொஞ்சம் மனசில் பதிவாய். வாணிதாசனுக்கு பிடித்தமானவை தனித்தமிழும் கவிதையும், பிடிக்காதவை என்றால் மரக்கறி உணவும் பொய் பேசுவதும் தான். கவிதைகள் பலராலும் எழுதப்பெறுகின்றன. ஆனால் கவிதைகளால் புகழ் பெற்றவர்களும் அந்த கவிதைகளைப் போலவே இரவா பெருமை பெற்று வாழ்பவர்களும் குறைவு. தமிழ் கவிதை உலகில் தமக்கென ஒரு நிலையான இடத்தை பெற்று கொண்டவர் பாவலர் வாணிதாசன். தம் படைப்புகளால் பேரும் புகழும் பெற்று திகழ்ந்தவர் வாணிதாசன். தனிப்பாக்கள், பாட்டரங்க பாடல்கள், மொழிபெயர்ப்புகள், குறுங்காவியங்கள், உரைக்கோவைகள், வானொலி உரைகள் என தம் படைப்புகளை செதுக்கி இருக்கிறார் வாணிதாசன். ஒரு கவிஞன் வகுத்துக் கொள்ளும் பொருள் அவன் வாழும் காலம், இடம், சூழல் ஆகியவற்றை சார்ந்தே உள்ளது. அதனை கையாளும் விதம்தான் அவரவரின் கலைத்திறனை பொறுத்து மாறுபடுகிறது. எனவே வாணிதாசனின் பாடுபொருளும் அவர் வாழ்ந்த காலத்திற்கும் சூழலுக்கும் ஒப்பவே அமைந்தது. இன்னைக்கு ரொம்ப முக்கியமானதாக நமக்கு தெரியுது. இந்த உலக உருண்டையே அச்சுறுத்தல் பண்ணிட்டு இருக்கிறது இந்த சுற்றுப்புற சூழல் மாசு அடைஞ்சது. சுற்றுப்புற சூழல் மாசு அடைஞ்சு போனதுக்கு காரணம் என்னன்னா தாவரங்கள் அழிந்தது. தாவரம் அழிந்து மழை அழிந்து எல்லாம் போனது சுற்றுப்புறம் ஒரே மாசு, மனுஷ வாழ்க்கைக்கு பெரிய அச்சுறுத்தலை. இந்த நேரத்தில் நமக்கு வாணிதாசன் ஏன் வந்து அடுத்த கட்டத்தில் அவர் இயற்கையை கையில் எடுத்து இயற்கை மீது அளவு கடந்த அக்கறையை காட்டி அவர் கவிதைகளுக்குள்ள பதிவு பண்ணாருன்றதை நாம் புரிஞ்சிக்க வேண்டிய தேவையும் அதை எடுத்து பலபடியாக விளக்க வேண்டிய தேவையும் மக்களுக்கும் கல்வி நிலையிலையும் மற்ற
மனநிலையிலையும் இருக்குது. இயற்கையை மதிக்கணும், இயற்கையை பாராட்டணும், இயற்கையை நுணுகி பார்க்கணும், அதனுடைய அசைவுகளை இயற்கையோட இயற்கையா இணைந்த பண்டைய சமூக வாழ்க்கையில இருந்த அந்த நிலையை இன்னைக்கு அவருடைய கவிதையில் தான் பார்க்க முடியுது. எனவே அந்த இயற்கையையும் இயற்கையில ஒன்றாகிய மானுடத்தையும் எவ்வளவு சரிசமமா பார்த்திருக்கிறாரு. மானுட அக்கறை, இயற்கை அக்கறை என்பதெல்லாம் அவருடைய எழுத்துக்கள்ல ரொம்ப தலை தூக்கி நிற்குது. இயற்கையை ரசித்த கவிஞன் நுணாவை சிரிக்க வைத்தது 1963ஆம் ஆண்டு. இதனைத் தொடர்ந்து இரவு வரவில்லை, பாட்டு பிறக்குமடா என்ற கவிதை தொகுதிகள் வெளிவந்து கவிஞனின் புகழை பறைசாற்றியது. 1965ஆம் ஆண்டு இனிக்கும் பாட்டு திசை எங்கும் இனித்தது. நாளுக்கு நாள் கவித்திறனில் வாணிதாசன் எழுச்சி பெற்றதை கண்ட அண்ணா 1968ஆம் ஆண்டு தமது அரசு நடத்திய 2ஆம் உலக தமிழ் மாநாட்டு கவியரங்கத்திற்கு வாணிதாசனை தலைமை ஏற்க செய்தார். அண்ணாவின் ஆதரவாளரான வாணிதாசன் தமக்கென வந்த அரசியல் வாய்ப்பை தன் நன்றி கடனை செலுத்தும் விதமாக நடராச செட்டியாருக்கு விட்டு கொடுத்தார். வாணிதாசனுடைய நன்றி உணர்ச்சிக்கு ஒரு நிகழ்ச்சியை நாம இங்க எடுத்துக்காட்டா கூறலாம். அவர் அண்ணாவோட பெரிய மதிப்பும் பெரிய அன்பும் பற்றும் கொண்டிருந்தவன்றது அவருடைய கவிதைகள்லாம் நமக்கு சொல்லுது. ஒரு முறை அண்ணா தமிழகத்தில் முதலமைச்சரான பிறகு புதுவையில் எம்பி தேர்தலுக்கு வாணிதாசன் அவர்களை நிற்க சொல்லி அவர் சொன்னார். அப்போது வாணிதாசன் அதை மறுத்துட்டார், நேரடியாகவே அண்ணா கிட்ட மறுத்துட்டார். அதுக்கு சொன்ன ஒரு காரணம் என்னன்னா, இதுபோல் நான் சிறுவனாக இருந்தபோது எனக்கு புகலிடம் கொடுத்து படிக்க இதுக்கு தங்குமிடம் கொடுத்து உதவி செய்தவர் சேதுராம செட்டியாருடைய தந்தையார் நடராச செட்டியார். நடராச செட்டியார் எம்பியா நிற்கிறதுக்கு விரும்புகிறாரு. இந்த சூழலில் அவருக்கு எதிராக காங்கிரஸுக்கு எதிராக நான் திமுக சார்பாக எம்பியா நிற்க என்னால் அது முடியாது, அது அவருக்கு நான் நன்றி கடன் பட்டவன், எனவே அவருக்கு எதிராக நான் அந்த நிகழ்ச்சி நான் எம்பி தேர்தலில் நிற்க முடியாதுன்னு சொல்லி மறுத்தத செய்தியை சமீபத்தில் வெள்ளையாம்பட்டு சுந்தரத்தின் மூலமாக நான் கேள்விப்பட்டேன். திராவிடம், தமிழ், தமிழின உணர்வு, தமிழ்நாடு, தமிழர் நலம், மொழி உரிமை, மக்களாட்சி, பொது உடைமை, மகளிர் நலம், கைம்பை மனம், மூட நம்பிக்கை ஒழிப்பு, சாதி ஒழிப்பு, சமத்துவம், சமூக நிலை என விரிய வேண்டிய கடப்பாட்டை வாணிதாசன் பொறுப்புடனும் கலையுணர்வுடனும் சமுதாய நோக்குடனும் செயலிலும் எழுத்திலும் ஆற்றியிருக்கிறார். இவரது தனித்தமிழ் கொள்கையை பறைசாற்றும் நிகழ்வு தமிழர்களான நமக்கோர் விடிவெள்ளி. கவிஞர் அவர்கள் மிகச்சிறந்த தமிழ் பற்றாளர் என்பதற்கு பல்வேறு காரணிகளை சொல்லலாம். அவருடைய பிள்ளைகளுக்கெல்லாம் முழுக்க முழுக்க தமிழ் பெயரை வைத்திருக்கிறார்கள். மாதரி, நக்கீரன், ஐயை, முல்லை, நலங்கிள்ளி, எழிலி, நெடுங்கிள்ளி, பெருங்கிள்ளி என்று நல்ல தமிழ் பெயர்களை வைத்திருக்கிறார்கள். இந்த ஊரை சுற்றியுள்ள பல குடும்பங்களுக்கும் அவர் தமிழ் பெயரையே சூட்டியிருக்கிறார்கள். என்னுடைய மகனுக்கு கூட கணிகண்ணன் என்ற ஒரு அருமையான தமிழ் பெயரை சூட்டியிருக்கிறார். அவருக்கு ஆன்மீகத்திலே இருந்தாலும் சரி அல்லது பகுத்தறிவிலே இருந்தாலும் சரி தமிழ் தான் மிகுந்த முக்கியத்துவமாக அவருக்கு பட்டது. புதுவையைச் சேர்ந்த பொது உடைமை கவிஞரான தமிழ் ஒளியிடமும் திராவிட கவிஞரான புதுவை சிவத்திடமும் மிக நெருங்கிய நட்பு கொண்டிருந்தார் நம் கவிஞர். ஒரு முறை சங்க இலக்கிய சாயலை இன்று நான் தங்கள் கவிதையில் தான் காணுகின்றேன். முறையாய் தமிழை முயன்று படித்து நிறையாய் கவிதைகள் நெய்திடும் தங்களை தண்டமிழ் நாடு தகுதி கிணங்கிட கொண்டாடவில்லையே குற்றமீதென்றோ என தென்னார்காடு மாவட்ட தமிழ் கவிஞர் மன்ற செயலாளர் காப்போ இளம்வழுதி கவிதைகளால் வினா கேட்க அதற்கு நம் செவாலியரோ தமிழ் படித்த குற்றம், தலை தாழ்த்தா குற்றம், அமிழ்தாம் தமிழ் இருக்க என்றும் அலையேனே என நெஞ்சம் நிமிர்த்தி சொன்னார் வாணிதாசன். ஆரியம் வேறு, தமிழ் வேறு, ஆரிய இனம் வேறு, தமிழ் இனம் வேறுன்றத பரவலா பேசி வராரு. இந்த தமிழ் இனத்தினுடைய தொல் பழங்கால வரலாறையும் அங்கங்க எடுத்து தெளிச்சுக்கிட்டு வர்றாரு. தமிழ் இனம்ன்றதுக்கெல்லாம் அவருடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு முறை
திருச்சி வானொலி நிலையம் அப்போல்லாம் திருச்சி ஆகாசவாணின்ற பேரில் நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பிட்டு இருந்தது. அப்போ இவருக்கு வந்து நிகழ்ச்சியை வந்து நிகழ்த்த சொல்லி அழைப்பு கொடுத்த பொழுது ஒரு இலக்கிய நிகழ்ச்சி, அநேகமாக கவியரங்க நிகழ்ச்சியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்போ இவர் என்ன கடிதம் எழுதிட்டாரு, நான் திருச்சி ஆகாசவாணின்னு நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் நிலையத்தில் வந்து எனது நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்து உங்களுக்கு தரமாட்டேன்னு திட்டவட்டமாக கடிதம் எழுதி மறுத்துட்டார். அப்போது அந்த அளவுக்கு அந்த தனித்தமிழ் மொழி என்ற அந்த பற்றுணர்வுக்கு அதுக்கு ஒரு நல்ல உதாரணமாக நம்ம சொல்லலாம், சான்றா. அதுக்கடுத்து தமிழ்நாடு தான், தனித்தமிழ்நாடு தான், இந்த நாடு தான் நம்ம நாடு. இப்போ அவர் வந்து பிரெஞ்சு இந்தியாவில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். பிரெஞ்சு இந்தியாவில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் அவர் தனித்தமிழ்நாடுன்ற கொள்கையில் தீவிரமாக இருந்து கவிதைகளை தொடர்ந்து எழுதி வர்றார். பெண்கள் ஆண்டாண்டு காலமாக துணையுடனே வாழ வேண்டும். ஆணுக்கு கட்டுப்பட்ட பெண் துணையின்றி போகும்போது வலிமை இழந்து விடுகிறார் என்ற சமூகத்தின் பிற்போக்கு விலங்கை உடைப்பது நம் கடமை என பறைசாற்றியவர் வாணிதாசன். 1969ஆம் ஆண்டு கிருமாம்பாக்கத்தில் தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றார் வாணிதாசன். 1970ஆம் ஆண்டு எழில் விருத்தம் உதயமானது. 1972ஆம் ஆண்டு தென்னார்காடு மாவட்ட தமிழ் கவிஞர் மன்றம் கவிஞரேறு என்ற பட்டத்தையும் கவிஞரேறு என்று பெயர் பொறித்த தங்க மோதிரம் ஒன்றையும் தந்து வாணிதாசனாரின் தகுதியை தமிழுலகில் நிலைநிறுத்தியது. 1973ஆம் ஆண்டு புதுவை தமிழ்ச்சங்கம் பாவலர் மணி என்ற பட்டத்தை கொடுத்து கவிஞரை சிறப்பித்தது. புரட்சிகரமான இலக்கிய வாழ்க்கையோடு சொந்த வாழ்க்கையிலும் புரட்சிகரமாய் வாழ்ந்த கவிஞர் வாணிதாசன் தமது வீட்டிற்கு புரட்சியகம் என பெயர் சூட்டினார். ஒரு வருத்தம் என்னன்னா, இயக்கம் அவரை கவனிக்கல, சமூகம் அவரை கவனிக்கல. அவருடைய உண்மையான உழைப்புக்கும் அவர் நிறைய செலவு பண்ணியிருக்காரு, இயக்கத்துக்காக நிறைய பாடுபட்டு இருக்கிறாரு. அதற்கு தகுந்த அளவுக்கு இயக்கமும் இந்த சமுதாயமும் அவரை கவனிக்கவில்லை என்ற ஒரு குறை அவருக்கு இயற்கையிலே இருந்திருக்கின்றது. எழுத்து வன்மைக்கும் அவர் இந்த சமூகத்திற்காக பட்ட பாட்டிருக்கும், அதற்காக அவர் உழன்றது, இதெல்லாம் வந்து ஒரு நன்றிக்கடன் செய்திருக்கும், செய்யவில்லை. அது ஒரு எண்ணம் உள்ளத்திலே இருந்திருக்கிறது. மிதிவண்டியை மிதித்துக் கொண்டு ஏரியையும் வயலையும் இயற்கையையும் சுவாசித்துக் கொண்டே சென்ற பாதங்களும் பாடிய வாயும் எழுதிய கையும் பரவிய பகுத்தறிவும் உறங்கும் நேரம் 1974ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 7 வந்தது. சிரித்த நுணா கவிஞருக்காக சற்று அழுதது. வானம் கசிந்தது. தென்னங்கீற்றுகள் விம்மி விம்மி சிலிர்த்தன. தமிழுக்காக, தமிழ்நாட்டிற்காக, ஏழைக்காக உழைத்து தேய்ந்த 6 அடி உடம்பு அடைக்கலம் புகுந்தது இயற்கை அன்னையோடு. ஆயிரத்து 1975ஆம் ஆண்டு கவிஞரின் பாட்டரங்க பாடல்கள் என்ற நூலுக்கு சிறந்த நூலுக்கான முதற் பரிசை தமிழக அரசின் சார்பாக முதல்வர் மு. கருணாநிதி வழங்கி சிறப்பித்தார். 1979ஆம் ஆண்டு எம்.ஜி. ராமச்சந்திரனின் தலைமையில் தமிழக அரசு கவிஞனின் தமிழ் தொண்டை பாராட்டி பாவேந்தர் விருதையும் அன்னாரின் குடும்பத்திற்கு ரூபாய் 10,000 சான்றிதழும் வழங்கி பெருமைப்படுத்தியது. 1981ஆம் ஆண்டு வாணிதாசனின் கவிதைகள் தொகுதி 2, 1984ஆம் ஆண்டு வாணிதாசனின் கவிதைகள் தொகுதி 3 வெளிவந்தன. வாணிதாசன் அவர்களால் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு வைத்திருந்த விக்டர் வியூகோவின் ஆன் ரெல்லோ என்ற பிரெஞ்சு நாடகம் 1989ஆம் ஆண்டு வெளிவந்தது. மேலும் கவிஞரது படைப்புகள் கலைஞர் மு. கருணாநிதியின் தலைமையிலான தமிழக அரசால் 2007ஆம் ஆண்டு நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன. புதுவை அரசு இவர் வாழ்ந்த சேலியமேட்டில் உள்ள உயர்நிலைப் பள்ளிக்கு வாணிதாசன் பெயரை சூட்டியதோடு அவ்வூரில் கல்லறை அமைந்துள்ள இடத்தில் வாணிதாசனுக்கு மணிமண்டபம் எழுப்ப அடிக்கல் நாட்டியுள்ளது. இவ்வரசே புதுவை சட்டப்பேரவைக்கு எதிரே இவருக்கு
சிலை வடித்து சிறப்பித்ததோடு மட்டுமல்லாமல் ஆண்டுதோறும் வாணிதாசன் பிறந்த நாள் அன்று விழா எடுத்து வாணிதாசனை பெருமைப்படுத்தி வருகிறது. கவிஞர் வாணிதாசனின் 100ஆண்டு விழாவினை இந்திய பல்கலைக்கழகங்கள், பிரான்ஸ் நாட்டில் உள்ள தமிழ் அமைப்புகள், புதுவை அரசு மற்றும் பல்வேறு தமிழ் அமைப்புகள் கொண்டாடி வாணிதாசனை நினைவு கூர்ந்தன. ஒரு தனி மனிதன் தன்னால் இயன்ற சேவையை சமூகத்திற்கு தந்த களைப்பால் உறங்கிக் கொண்டிருக்கும் இவரது கல்லறையில் எரிகிறதே இந்த தீ, இது வெறும் சுடர்த்தீ அல்ல, மூட நம்பிக்கையை சுட்டரிக்கும் தீ. கல்லறையில் குமுறிக் கொண்டிருக்கும் வாணிதாசன் இயற்றிய பகுத்தறிவு தீ. சாதி கொடுமைகள் மாய, பெண்ணடிமை ஒழிய, தனித்தமிழ் நாடு மலர, இயற்கை சிறந்தோங்க, மூட நம்பிக்கை முடங்கி போக இவர் ஏற்றிய இந்த தீ பரவட்டும் 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 தீயே. கார் வைத்த காலத்தும் நீர் பொய்க்கா நாடு, கல் துளைத்து களை வளர்த்து நெல் விளைத்த நாடு, ஊர் வைத்த வேலெடுத்தும் பகை வெட்டி சாய்த்த குன்றுநிகர் தோல்மரவர் வாழ்ந்திருந்த நாடு. சீர் வைத்து போனதுவோ அந்தந்தோ அந்தோ செந்தமிழர் நிலை இதுவா, இந்நிலையை மாற்ற பேர் வைத்து போகாமுன் எழுந்தோடிவாரே. உள்ளைக்கு தேரியுந்தான் முன் பாடி வந்த முத்தமிழ் பாவாணர்க்கு தன் நாட்டை ஈந்தான். இல்லை என்ற சொல்லுக்கே இடமில்லை என்னான், இன்மருந்தும் மயளவர்க்கு பங்கிட்டே உண்டான். பல்வளமும் நிறைந்திருந்தும் தாயகமே மக்கள் பசிநோயால் வாடுவதோ. இந்நிலையை மாற்ற எல்லோரும் புறப்படுவோம் புத்துலகம் காண. படைபெருக்கி வளம் பெருக்கி பல தொழிலும் கண்டு பண்போடு கலை வளர்த்து வெற்றி முறை சார்த்து கடல் கடந்து புகழ் நட்டோம் முன்னாளில். அந்த கதையெல்லாம் வெறுங்கதையா, கடாரம் சொல்லாதா? வடக்கினிலே படைதேக்கி வடையெல்லை தாண்டி வந்த பகை இன்னும் முன்வர என்னும் ஈன கொடும்பகையை முறியடிப்போம். கோழைகளா மக்கள், அறநூலும் பொருள் நூலும் அள்ளி அள்ளி ஆன்றோர் அலைகடல் சூழ் உலகிற்கே அளித்து வந்ததுண்டே. மரத்தோழர் முடிமன்னர் வாழ்ந்திருந்த நாளில் வாழ்ந்திருந்த வளம் எண்ணில் மனம் கொதிக்குதந்தோ. அறம் பிழைத்து வாழ்ந்ததில்லை, ஆனாலும் இன்றோ அவையாவும் பழங்கதையாய் ஆக்கிவிட்டார் மக்கள். சிறந்தோங்க வழி செய்வோம், செயல்மறவர் தேவை. வாழாத காலத்தில் நல்வாழ்வு வாழ்ந்தோம், வந்தவர் கிடங்கொடுத்தோம், விரிந்த மனப்பண்பாம் ஆழ்கடலில் முத்தெடுத்தோம், அயல் நாட்டிற்கீந்தோம், அகில் தேக்கும் சந்தனமும் மலித்துதவி வந்தோம், ஈழத்தில் கொடி நட்டோம், ஈழ உறவானோம். இன்றுள்ள நிலை என்ன? இதுதானா நேர்மை? கோழையா நாமெல்லாம் கொல்புலியின் போத்து? தென்னகமே தாய்நாடே, தீந்தமிழர் வாழ்ந்த திரைகடல் சூழ் பொன்னாடே, என்னாடே வாழ்க முன்னோர்கள் தோல்வழியால் அறிவாற்றலாலே. முத்தமிழே செழித்தோங்கி அரசோச்சி வந்தாய், இந்நாளில் இந்நிலையில் இறக்கி வைத்த கீழோர் இருந்தென்ன இறந்தென்ன. ஆன்றோர்கள் வாழ்ந்த பொன்னான தமிழ்ச்சங்க காலத்தை காண தீ பரவட்டும் பரவட்டும் இன்றே.